பல்கலைக்கழகம் இணைத்து ஏதாவது தூய டிகிரி கொடுக்க முடியுமா என்றும் ஆலோசித்துள்ளோம். ஒப்பந்தத்தின் மூலம் மீன் வளர்ப்பு, மீன் பொருள் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இரு நாட்டு பல்கலைக்கழகங்களும் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாகவும் பாஸ்கர் தெரிவித்தார். மேலும் மீன் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசித்து கூறினார். மீன்பிடி தொழில் மற்றும் மீன்வள ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு துவக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமது கூட்டாளி சிபிக் உள்ளிட்டவர்களின் மறைவிடல் குறித்த தகவல்களை தெரிவிக்க போலீஸ் பக்ரதீன் பிரதான் மாலிக் இருவரும் மறுப்பு அளிக்கின்றனர். வேலூர் இந்து முன்னணி செயலாளர் வெள்ளையப்பன் கொலையில் பக்ரதீனை தொடர்ந்து பிரதான் மாலிக்கையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் ரகசிய இடம் ஒன்றில் வைத்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரே கட்டத்தில் வெவ்வேறு அறைகளில் வைத்து இருவரும் விசாரிக்கப்பட்டு வருவதாக சிபிசிஐடி அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நடைபெறும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மதுரை சிறை சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை பின்னணி குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை விசாரணை குழுவினர் கேட்டு வருகின்றனர். குறிப்பாக கூட்டாளி சிபிக் பற்றிய விவரங்களை அறிவது மீண்டும் காட்டப்படுகிறது. ஆனால் சிபிக் பற்றியோ அல்லது தங்களது சதித்திட்டங்களை நிறைவேற்ற துணை நின்றவர்கள் பற்றியோ முக்கிய தகவல்களை தெரிவிக்க பக்ரீனும் பிரதான் மாலிக்கும் மறுத்து வருகின்றனர். என்றாலும் தொடர் விசாரணையில் அது குறித்த முழு விவரங்களை பெற முடியும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் நம்பிக்கை